அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பர்த்டே ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 லிட்டர் கோல்டு வினர் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 10 கிராம் பார்த்திங்கன்னா லவங்க, பட்டை, ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம 7 பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டதுனால கண்டிப்பாக ஆயிலில் வெடிக்கும். இப்போ நான் 1.5 கிலோ ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த சமையலாக இருக்கட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணி சமைக்கிறதுனால அதோட அரோமா அண்ட் டேஸ்ட்டு அதுலேயே இருக்கும். இப்போ நம்ம சைட் பை சைட் நம்ம ஷாய் துக்கடாவும் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் கீ அண்டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கீ பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கீ இருக்கிறனால அந்த கலரில் உங்களுக்கு தெரியுது. சைட் பை சைட் ப்ரெட்டு ஸ்லைஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயில் அண்ட் கீயில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆயில் பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் ப்ரெட் ரொம்ப சாஃப்டாக தெரியும். பட் வெளியே எடுத்துட்டோன்னா அது க்ரன்ச்சி ஆகிடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் சைட் பை சைடு ஆனியனும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது கருகிடும். நல்லா திருப்பி போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். அண்ட் இது எடுத்துட்டு கீ நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போது சுகர் சிரப் போட்டு பண்ணிக்கலாம். சுகர் சிரப் கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ப்ரெட் மட்டும் டிப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்ட் சைட் பை சைடு ஆனியன் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது 7 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ மட்டன் சேர்த்து நான் பண்ண போகிறேன். எதனாலனா இப்போ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃபுட் நீடட் பீப்புள்ஸ்க்கும் நம்ம இப்போது ஃபுட்டு கொடுக்க போகிறோம். அதனால் நான் 1.5 கிலோ 1.5 கிலோ ரைஸ் 1.5 கிலோ மட்டன் எடுத்து நான் பண்ண போகிறேன் பிரியாணி. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஷீரா ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டும் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. இதில் நம்ம ஒரு 1 மினிட்க்கு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1 மினிட்லேயே சுகர் சிரப் ப்ரெட்டு இழுத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆனியன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு, ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் 1.5 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க மூடியை.
நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஆயில் வந்து மேலே வந்து மிதக்கும். அது வரைக்கும் நல்லா நம்ம தக்காளி வந்து வதக்கிக்கலாம். நான் ஆயில் வந்து 1/2 லிட்டர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுனால மட்டன்லேயே வந்து கொழுப்பு இருக்கும். அதுலேருந்தும் ஆயில் வரதுனால நான் வந்து 1/2 லிட்டர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். மட்டனும் பாருங்கள் மீடியம் சைஸ் பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கான்னு. பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு, ஆயில் கூட வெளில வருது பாருங்கள். அண்ட் இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டவ்வில் ஹாட் வாட்டர் வச்சுருங்க. எதுக்காகனா ரைஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணிலாம் போடவே தேவையில்லை, மசாலாவும் போட தேவையில்லை. அந்த மட்டனில் இருக்க தண்ணிலேயே ஆட்டோமேட்டிக்லி அது மட்டன் நல்லா வெந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து குக்கரில் வந்து வேக வச்சு போடுறாங்க. அது போடுறதுனால உங்களுக்கு வந்து மட்டனோட வந்து மசாலா வந்து சீக்கிரமாக வந்து கோட் ஆகாது. இது மாதிரி பண்ணுறதுனால மட்டன் சாப்பிடும்போது அதோட மசாலாஸ் வந்து நல்லா கோட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இப்போது 1/2 கட்டு புதினா எடுத்திருக்கேன், 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கட் பண்ணி நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மட்டன்லேருந்து ஆட்டோமேட்டிக் தண்ணி வந்தது இல்லையோ, அது நல்லா வந்து வெந்துடுச்சு மட்டனே. பாருங்கள் மட்டன் வந்து 80% இதுலேயே வெந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட்டு பத்தலை, அதனால நான் சால்ட்டு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அண்ட் 3½ டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி 7 நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ 3½ டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எப்போவுமே வந்து இந்த மசாலாஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ்லாம் போட்டு அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் போடுவாங்க. அது போடுறதுனால பிரியாணி மாதிரியே இருக்காது, லெமன் ரைஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் லவங்கப்பட்டை, ஏலக்காய், 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் திருப்பியும் பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெமன் ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேமில் அதை அப்படியே விட்டுருங்க. எதுவும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. இது சைட் பை சைடு வந்து தண்ணி கூட பாயில் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம இப்போது ரைஸ் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம காமிக்க முடியல, அது வந்து ரெக்கார்ட் ஆகலை, அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் பாருங்கள் ஒரு 80%க்கு மேலே வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து வடிகட்டும் போது அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். அது 2 கிளாஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். ஏன்னா இந்த வாட்டர் போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ரைஸில் நான் வந்து கொஞ்சோண்டு கலர் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து ரைஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 3 பேட்சாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் மசாலா வந்து ரைஸில் நல்லா கோட்டிங் ஆகும். ரைஸ் உடையாத அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்தது. பர்த்டே ஸ்பெஷலாக என்னென்ன ஐட்டம் இருந்ததுன்னு நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா
ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பனே பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அது சைடில் வச்சுடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது சைடு பை சைடு ஷாய் துக்குடாக்கு நம்ம ரப்படி பண்ணிக்கலாம். நான் இப்போது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கலக்கிட்டே இருங்க. இதோட ஏடு ஃபார்ம் ஆகும், அதுவும் தள்ளி தள்ளி விட்டுடுங்க. இது நல்லா சுண்டுற போது நம்ம வந்து லைக் பாதாம் பவுடர் ஆட் பண்ணோன்னா தவா மில்க் வருது இல்லையா, அது மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பொறுமையாகவே. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரப்டி வந்து தயாராகிடுச்சு. வேணுன்னா நீங்கள் இன்னும் சுண்ட வைக்கலாம். பட் வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால எனக்கு இந்த பதமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு நம்ம வந்து இப்போ பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ரப்படி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பாதாம் முந்திரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஷாய் துக்குடா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ், டேக்